எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சிவகுமார் மற்றும் த்ரிஷா பேசின ஃபோன் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை த்ரிஷாவும் சிவகுமாரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக சிவகுமார் அவர்கள் த்ரிஷா குறித்து சில ரகசியங்களை த்ரிஷாவிடமே நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்கள் சிவகுமார் பற்றின சில ரகசியங்களை சிவகுமாரிடமே நேரடியாக கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோ மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதை பார்த்த சிஎம் விஜய் அவர்கள் இந்த ஆடியோவை கேட்ட சிஎம் விஜய் அவர்கள் அதிர்ந்து போய் ஒன்று சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னாரு, இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆடியோவில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விழாவுக்கு எதற்காக த்ரிஷா வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையே மிக பெருமளவுக்கு கவலைக்குள்ளாக்குனுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்திற்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கினாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டிலேயுமே ஒவ்வொரு குழந்தை முதற்கொண்டு பாட்டிகள் வரைக்கும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் சேர போறாங்க அப்படின்னு மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகளில் ஸ்வீட்ஸும் கொடுத்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியகரமான விஷயம். அப்படி தமிழக மக்கள் மிக பெருமளவுக்கு சந்தோஷமா இருக்கும்போது அடுத்து சுதந்திர தின விழா வந்துச்சு. சுதந்திர தின விழாவுக்கு த்ரிஷா அவர்கள் வந்தாங்க. த்ரிஷா அவர்கள் வந்தது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா இவங்க 3 பேரும் சேர்ந்து மூவர்ண கலர் கொடியில், த்ரிஷா அவர்கள் ஆரஞ்சு கலரில், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா எஸ்ஏசி ஒயிட் கலரில், அவங்களுடைய அம்மா கிரீன் கலரில், இப்படி மூவரும் மூவர்ண கலர் காம்பினேஷனோட ட்ரெஸ் போட்டு வந்தது தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதனால் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான பதிலும் தற்போது வெளியாகி இருக்குது. அதாவது எதனால் த்ரிஷா சுதந்திர தினத்துக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படி ட்ரெஸ் கோடோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி வந்து சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. உண்மையாலும் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் எதற்கு வாபஸ் வாங்கினாங்களா, எக்காரணத்து கொண்டு த்ரிஷா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் லீகலாக சேர்ந்துடவே கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் வாபஸ் வாங்கியிருக்கிறதா இவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்களா. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எம்மா இதற்கு மேலே நீ வாபஸ் வாங்கினாலும் சரி வாபஸ் வாங்கலைனாலும் சரி, த்ரிஷா எங்க வீட்டு பொண்ணு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் த்ரிஷாவை சுதந்திர தினத்துக்கு வர வச்சு இந்த மூவர்ண கலர் கொடியில ட்ரெஸ் காம்பினேஷனோட அவங்களுக்கும் இந்த தமிழக மக்களுக்கும் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அவர்கள் த்ரிஷா அவர்களிடம் பேசின அந்த ஃபோன் ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அந்த தகவலில் சிவகுமார் அவர்கள் த்ரிஷா அவர்களிடம் என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா அவர்களே, எனக்கு உங்கள் மேலே மிக பெரும் அளவுக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா உங்களுடைய அனைத்து படங்களையுமே நான் பார்த்துருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு படங்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய நடிப்பு திறமையை மேம்படுத்திட்டே இருக்கிறீங்க. அதற்கும் மேலே நீங்கள் இத்தனை வருட காலம் சினிமா துறையில் இருக்கிறதுலாம் மிக பெரும் அளவுக்கு சாதனை. அதற்காகவே நான் தலைவணங்குறேன். ஆனால் நாட்கள் ஆக ஆக வருடங்கள் போக போக எதனால் உங்களுடைய பெயரை நீங்கள் கெடுக்கிறீங்க. சுதந்திர தின விழாவிற்கு நீங்கள் சென்றது தவறு கிடையாது. ஆனால் இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் அங்கே போகணுமா, மூவர்ண கலர் கொடியில் ட்ரெஸ் அணிஞ்சு நீங்கள் சங்கீதாவை மேலும் காயப்படுத்தணுமா. அந்த பெண் எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக உங்களுக்கு புரியும். அதை நான் சொல்ல தேவை கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் ஏன் அவங்கள மேலும் மேலும் நீங்கள் வந்து காயப்படுத்துறீங்க. சங்கீதாவை விட்டுருங்க. ஏன்னா சங்கீதா அவர்களை எனக்கு பர்சனலாக ரொம்பவே தெரியும். அந்த பொண்ணு ரொம்பவே சாதுவான ரொம்பவே சாஃப்டான பொண்ணு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு சில பேர் மூலமாக தினமும் அந்த தகவல் வரதை என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. அதனால தான் உங்ககிட்ட நேரடியாக பேசியிருக்கிறேன். அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல், ஆடியோ சம்மந்தப்பட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, சிவகுமார் அவர்கள் பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க.